இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று நாம் புனித லாசரை பற்றி சிந்திப்போம். லாசர் என்னும் பெயரின் பொருள் கடவுள் உதவி செய்கிறார் என்று. புனித லாசர் இயேசுவின் மிக நெருக்கமான நண்பர். இவருடைய சகோதரிகள் மார்த்தா மற்றும் மரியா. இவர்கள் பெத்தானியா நகரிலே சிமியோன் என்பவருடைய பிள்ளைகள் ஆவார்கள். இவர்கள் உபசரிப்பின் உச்சமாக திகழ்ந்தார்கள். இயேசுடைய பணிவாழ்வில் மிகவும் முக்கியமானவர்களாக, உறுதுணையாக இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். லாசர் தன்னுடைய 30வது வயதில் உடல்நலக்குறைவினால் இறந்து போகின்றார். இயேசு அதை கேள்வியுற்று மிகுந்த வேதனையுடன் நேரடியாகவே கல்லறைக்கு செல்கின்றார். பொதுவாக இறந்த பிறகு நேரடியாக இறந்த வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நேரடியாகவே அவருடைய கல்லறைக்கு செல்கின்றார். அந்த அளவிற்கு உற்ற நண்பராக திகழ்ந்தார் புனித லாசர். ஆண்டவர் இயேசு சென்று அவருக்கு உயிர் கொடுத்து மீண்டுமாய் இயேசுடைய இருப்பிடம் மகிழ்ச்சியின் இருப்பிடம் என்பதை எடுத்துரைக்கின்றார். தன்னுடைய அன்பு பணியில் இவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். புனித லாசருடைய உயிர்ப்பு நம் அனைவரின் வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாமும் உயிர்த்தெழுவோம் இயேசுவினால். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் நாமும் உயிர்த்தெழப்படுவோம் என்பதன் அடையாளமாகத்தான் லாசர் உயிர்த்தெழ செய்யப்பட்டார். இன்று இந்த புனித லாசர் வழியாக கடவுள் உதவி செய்கிறார் என்னும் பொருள் வழியாக நாமும் உதவி செய்வோம், உறுதுணையாக இருப்போம், இயேசுவின் நண்பராக.